கண்டிஷன் நம்பர் 5. சொல்லுங்க மாப்பிள. மாமா உங்க பொண்ணு எப்பவுமே இருக்கிறது போதும் நினைக்கவே கூடாது, மாறிக்கிட்டே இருக்கணும், நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மாப்பிள, என் பொண்ணு ட்ரெஸ் மாத்துறாலோ இல்லையோ, ஆனா அவ ஹேண்ட் போனை மாத்தாம இருக்க மாட்டான். இது வரைக்கும் 222 போனை மாத்தி இருக்கிறான். இதை விட உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும்? நெக்ஸ்ட் மாமா கண்டிஷன் நம்பர் 6. சொல்லுங்க மாப்பிள. எனக்கு சித்தி அடையணும். அப்படின்னா சித்தப்பட போட்டு துண்டிடு. ஐயோ மாமா, அந்த சித்தி இல்ல மாமா, நான் சொல்றது இந்த சித்தி புத்தின்னு சொல்லுவாங்களே, நாலேஜ் அது உங்க பொண்ணு கைக்குள்ள இருக்கணும். மாப்பிள, என் பொண்ணு கையில போன் இருக்கா, அதுக்குள்ள கூகுள் இருக்கா, அதுக்குள்ள இந்த உலகமே இருக்கா. தட்ஸ் ஆல். உலகமே என் பொண்ணு கைக்குள்ள அடங்கிருச்சு. அப்புறம் என்ன நெக்ஸ்ட்? மாமா லாஸ்ட் கண்டிஷன் மாமா. சொல்லுங்க மாமா. ஓகேவா? உங்க பொண்ணு இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவுமே குனிஞ்ச தலை நிமிர கூடாது. சத்தியமா நிமிர மாட்டேன். நீங்களே விருப்பப்பட்டா கூட அது நடக்காது. வாவ், அவ்வளவு பணிவா? அவ்வளவு குனிவு. அம்மாடி, about 10. மாமா என்ன மாமா, பொண்ணு போனும் கையுமா இருக்கு? பொண்ணு வாய் வயிறுமா தான் இருக்க கூடாது, போனும் கையுமா இருக்கலாம் மாப்பிள்ள. இல்ல மாமா, கொஞ்சம் ஆசையா என்ன நிமிர்ந்து பார்க்க சொல்லுங்களேன். அது ஒரு காலமும் முடியாது. Why? போனை குனிஞ்சு பார்த்து அது பின்னால உள்ள ஸ்பைன் தேஞ்சு போயிடுச்சு மாப்பிள்ள. அது என்னமே நடக்கவே நடக்காது. ஐயோ மாமா, அப்ப அந்த கையில இருக்கிற போனை எடுக்க வேண்டியதானே மாமா? எடுக்க முடியாத மாப்பிள்ள. ஏன்? ஏன்னா அவளுக்கு நோமோபோபியா. கையில இருக்கிற போனை புடிங்கிட்டா அவ பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவா மாப்பிள்ள. அட விடுங்க மாமா, உங்க பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கறேன். 100 வயசு வரைக்கும் அவளை இந்த கண்ணுல வச்சு சுமக்கிறேன் மாமா. அது உங்களால முடியாது மாப்பிள்ள. Why? அவ போனை ரைட்டு காதுல வச்சு பேசி அவளுக்கு டியூமர் வந்துருச்சு மாப்பிள்ள. அது இவ்வளவு ஹியூமரா சொல்றீங்க மாமா? அப்ப அவங்களுக்கு ரைட்டு காது கேட்காதா? அதெல்லாம் நல்லா கேட்கும், ஆனா லெப்ட் காது தான் கேட்கும். லெஃப்ட் காது கேட்காதா? ஏன் மாமா? சார்ஜர்ல கடந்த போன விடாம பேசிக்கிட்டே இருந்தா வெடிச்சு போச்சு. இவ காது அவிஞ்சு போச்சு. நடந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்களே மாமா. ஆட மாப்பிள, அவளால ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? அவ போன்ல வாட்ஸ்அப்ப பாத்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. அங்க இருந்து வந்த காடி படக்கு, இவ காலு லொடக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த காலு பிளாஸ்டிக் காலு மாப்பிள. மாமா இவ்வளவு நடந்திருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா? ஆட போங்க மாப்பிள. நான் ஒரு 20-25 வருஷமா இந்த போனை யூஸ் பண்ணி என் ஃபீலிங்ஸ் எல்லாம் மறுத்து போயிருக்குது. அது கிடக்குது. ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் மாப்பிள? மாப்பிள என்ன இங்க இருந்து மாப்பிளைய காணோம். மாப்பிள எங்க போனீங்க மாப்பிள? அநியாயத்துக்கு உங்கள் ஸ்மார்ட் போன்களை அளவுக்கு மீறி அநியாயமாக பயன்படுத்துவது உங்கள் நியாயமான வாழ்க்கையை சற்று அநியாயமாக்க கூடும். நமது ஸ்மார்ட் போன்களுக்கு நாமே கைதிகளாகிவிடக் கூடாது. சும்மாவா அவற்றையெல்லாம் செல்போன் என்கிறார்கள்? ஹலோ, இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க போன் எடுத்து தட்ட தான் போறீங்க. சோ கீழே 2 பட்டன் இருக்குல்ல, அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. பக்கத்துல இந்த ஷேர் பட்டன் இருக்குல்ல, அதையும் இப்படி தட்டிடுங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றது தப்பு இல்ல, நல்லதுதான். ஆனா எவ்வளவு யூஸ் பண்றோங்கிறத கவனிக்கணும். இந்த ஸ்மார்ட் போன் என்ன பண்ணுதுன்னா, தூரத்துல இருக்கிறவங்கள கிட்டக்க கொண்டுட்டு வருது. தட் இஸ் குட். ஆனா கிட்டக்க இருக்கிறவங்கள தூரமா தள்ளி விட்டுடுது. சோ பேசிக்கலி இந்த ஸ்மார்ட் போன் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினா உங்க வாழ்க்கைய நீங்களே செஞ்சு. அரே வரே 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 வா. क्या बात है, क्या बात है. अच्छा अच्छा अच्छा